ராசி சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா முதலாவதாக வரக்கூடிய மேஷ ராசி நண்பர்களே, உங்கள் ராசியில் அமைந்த அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதனும் அமைந்திருக்கு. நீங்கள் மேஷ ராசியில் பிறந்தாலும் சிங்கத்தை போல தான் இருப்பீங்க. உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடிய 5ஆம் இடம் சிம்ம ராசிக்கு உரியதாக இருக்குது. அதற்கு அதிபதியாக சூரிய பகவான் இருப்பார். அதனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களை விட உங்கள் பிள்ளைகள் புத்தி குருமியோ செல்வ வளமோ அதிகம் பெற்றிருப்பாங்க. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அதிபதியாக இருப்பதால் உங்களுக்கு நிலம் போன்ற விஷயங்களை வாங்குவதற்கு சாதகமான யோகமும் உண்டு. 4 சகோதரர்களுக்கு இடையில் நீங்கள் பிறந்திருக்கலாம், இல்லைன்னா உங்கள் அறிவு பலத்தால் நீங்களே முதல்வராக இருப்பீங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா பூமிக்காரங்கன்னு சொல்லக்கூடிய செவ்வாயின் ராசியில் பிறந்த உங்களுக்கு சொந்த நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் அதிபதியாக இருப்பதால் கலைகளில் உங்களுக்கு நாட்டம் அதிகம் இருக்குங்க. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை ரொம்ப வேகமாகவே இருக்குங்க. எந்த ஒரு வேலையும் வெகு சீக்கிரமாக அதனை வெற்றி பெறக்கூடிய தன்மை இருக்குது. பல 100 பேருக்கு மத்தியில் வேலை செய்தாலும் சட்டுன்னு அனைவரும் கவனத்தை உங்களால் தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்ட மேஷராசி நண்பர்களே, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் கிரகநிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது, நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான ஒரு பரிகார முறை என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. மேலும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான தீர்வை பெறுவதற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆண்டு 2025 வருடத்தில் கடைசி மாதம் பிறந்திருக்குங்க. இந்த மாதத்தை அடுத்து பார்த்தீங்கன்னா 2026 புது ஆண்டு வரப்போகுது. அதிகபட்ச எதிர்பார்ப்புகள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் ராசி பலன் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மேஷராசி நண்பர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே இந்த டிசம்பர் மாதத்தில் சூரியன் செவ்வாய் கால புருஷனுடைய 9வது வீட்டில் பயணிக்கக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு. சனி பகவானுடைய முழு பார்வை அதில் விழப்போகுது. இது அரசியல்வாதிகளுக்கும் கண்டமான ஒரு அமைப்பாக தாங்க அமைய போகுது. குரு வக்கரமடைந்து மிதுன ராசியில் இருக்க போகிறாரு. அடுத்து 3 மாதங்கள் அவர் வக்கரமாக தான் இருப்பாரா. விருச்சிக ராசியில் கௌத சுக்கிரன் இணைவதால் லட்சுமி நாராயண யோகம் உண்டு. இந்த டிசம்பர் மாதத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி அமைந்திருக்குன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் புதனும் சுக்கிரன் சேர போகிறாரு. அஷ்டமத்தில் புதன் சுக்கிரன் இருப்பது அற்புதமான அதிர்ஷ்டத்தை கொடுத்துடுங்க. நிறைய பேருக்கு மனக்கவலைகள் இனி தீரும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் சரியாகும். பெண்களுக்கு இதுவரை இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கிடுங்க. நிறைய பேருக்கு தன பிரதப்தங்கள் தீரும். தேவையில்லாத பிரச்சனைகளும் நீங்கிடுங்க. அதே போல் தன பிரதங்களின் கைகூடி வரப்போகுது. பாக்கியஸ்தானத்தில் சூரியன் செவ்வாயில் இருப்பதால் மேஷ ராசியில் பிறந்த உங்களுக்கு தந்தை மூதாதையர்கள் சொத்து சார்ந்த விஷயங்களையும் தொலைதூர பயணங்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருப்பதால் ரொம்ப கவனமாக இருங்க. தந்தையினுடைய ஆரோக்கியத்திலோ உங்களுடைய ஆரோக்கியத்திலோ நீங்கள் இந்த நேரத்தில் கவனமாக இருப்பது நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா புனித தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. அலைந்து திரிந்து செய்யக்கூடிய செயல்களால் பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால் பார்த்தீங்கன்னா கவனமாக இருங்க. வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய விஷயங்கள் விசா பாஸ்போர்ட் போன்ற தடைபட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளியூர் வெளிநாடுகளுக்கு இருந்தீங்கன்னா சட்ட சிக்கல்களில் சிக்கிக்கொள்ளாமல் பார்த்துக்கோங்க. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் புதன் சுக்கிர பார்வையில் இருப்பதால் காசு பணத்துக்கு உங்களுக்கு இனி பஞ்சம் இருக்காது. கணவன் மனைவிக்கு இடையே உறவு நன்றாக அமைங்க. மேலும் பணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கோ. கிரகங்களுடைய சமிச்சைகள் மாறப்போகுது. லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு நிறைய உதவிகளை செய்து தரப்போகிறாரு. மேலும் குரு வக்ரமாகி ராகு குரு வக்ரம்னு மாறுவதால் நண்பர்கள் மூலமாக நன்மை தான் உண்டு. பெரிய தன பாக்கியம் ஏற்படுங்க. எதிர்பார்த்த நஷ்டங்களை தீர்த்து முடிப்பீங்க. நிறைய பிரச்சனைகள் இனி தீரப்போகுது. மன நிம்மதி இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டு. அற்புதமான ஒரு காலமாக அமைய போகுது. எந்த ஒரு கவலையும் அச்சமும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உற்சாகமாக இருக்கலாம். நரம்பு அடிவயிறு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும். சந்தோஷம் பொருளாதாரத்தில்னு 80% நன்றாக அமைய போகுதுங்க. குலதெய்வ வழிபாடு இந்த நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். மேலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் நடப்பது நடக்கட்டுன்னு எல்லாம் அந்த ஆண்டவன் பார்த்துப்பான்னு நினைக்கக்கூடிய மேஷராசி நண்பர்களுக்கு
தொடர்ந்து நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை ஒன்று சரியாக போகுது. எந்த ஒரு வேலையும் மன திருப்தியோடு செய்ய போறீங்க. புத்தி சாதுரியமும் வாக்கு வன்மையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். முக்கிய நபர்களுடைய அறிமுகமும் உண்டுங்க. பணவரத்தை அதிகப்படுத்தக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு. தொழில் வியாபாரத்தை மாற்றலாமான்னு கூட எண்ணம் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா இடமாற்றம் பதவி உயர்வு நிச்சயம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் வர வேண்டிய பாக்குகள் இனி வசூலாகும். வாகனங்கள் மூலம் லாபம் உண்டு. சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான துணி போன்றவற்றை வாங்கி தந்து மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை இனி குறையும். உங்களை பற்றி இந்த நேரத்தில் யாராவது வீண் அவதூறு பேசினா கண்டு கொள்ளாமல் ஒதுங்கி செல்வது தான் நல்லது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ருசியான உணவை உண்பீங்க. பெண்களுக்கு எந்த ஒரு வேலையும் மன திருப்தியோடு செய்வீங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டு. பணவரத்து கூடுங்க. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நன்மைகள் நடக்கக்கூடிய காலமாக இருக்கு. எந்த காரியத்திலும் அவசரம் காட்டாமல் சற்று பார்த்தீங்கன்னா நிதானமாக செய்து முடிப்பது நல்லது. நிதானமாக செய்தால் நிச்சயம் வெற்றி உண்டு. வீண் வாக்குவாதத்தை தவிர்த்திடுங்க. அரசியலில் இருந்தீங்கன்னா எதிர்காலம் தொடர்பாக அவசர முடிவுகள் எடுப்பதை மட்டும் தவிர்த்து தீர ஆலோசனை செய்து எடுப்பதும் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு. விளையாட்டு போட்டிகளுக்கு சாதகமான பலனை தரும். சக மாணவருடைய ஒத்துழைப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக அமையும். தொழில் வேலை உத்தியோகத்தில் வெற்றி அடைவீங்க. சேமிப்பு உண்டாகும். உங்கள் உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனை இந்த நேரத்தில் தந்துடுங்க. எதிர்ப்பு இடையூறு ஒருபுறம் இருந்தாலுமே உங்களின் தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றியும் காண்பீங்க. மேலும் உங்கள் கடமைகளை காப்பாற்றுவீங்க. பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் வைத்திய செலவு வீண் விரைய செலவு தவிர்க்க முடியாததாக அமையும். அதனால் சில சமயம் விரக்தி கூட உங்களுக்கு ஏற்படலாங்க. ஜாதக தசாபுத்தியை அனுசரித்து தேவையான பரிகாரங்களை செய்து கொண்டீங்கன்னா மனதில் ஆறுதலான நம்பிக்கையை ஏற்படுத்தி தரும். தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் இனி இருக்காது. மேலும் உங்கள் காலத்தில் உங்களை விட்டு பிரிந்து சென்றவங்க திரும்ப உங்களை சேர்வாங்க. உறவு இந்த நேரத்தில் பலப்படுங்க. தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபத்தை நீங்கள் பெறலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இனி இருக்காது. சுப நிகழ்ச்சிகள் இனி நடக்க போகுது. தொடர்ந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாளில் முருகன் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வணங்கி வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் படிப்படியாக தீரும். காரிய வெற்றி உண்டாகும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் 8ஆம் வீட்டில் பல கிரகங்கள் இருப்பதால் சற்று உணர்வுபூர்வமான சவால்களும் மறைமுக பிரச்சனைகள் கையாளுதலை திட்டமிடுதலுக்கான காலமாக இது இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டில் கிரகங்கள் சஞ்சரிக்கும் போது அதிர்ஷ்டம் சாதகமாக அமையும். நீண்ட தூர பயணம், உயர்கல்விக்கான வாய்ப்பு, தொழில், தனிப்பட்ட வளர்ச்சியில் விரிவாக்கம் நிகழுங்க. உங்கள் தன்னம்பிக்கையும் உற்சாகமும் இந்த நேரத்தில் அதிகரிக்கும். நிதி நிலைமை பொறுத்தவரை பணவரவு திருப்தி தரும் விதத்தில் அமையும். கடன்களை அளிக்கக்கூடிய சூழல் உருவாகும். சனியின் சஞ்சாரம் நிதி விவகாரங்களை கட்டுப்பாடையும் ஒழுக்கத்தை கொடுத்துடுங்க. மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தனுசு ராசிக்கு வருவதால் முதலீடுகள் மூலம் அதிர்ஷ்டம் தான் வர வாய்ப்பு இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் நல்ல பெயர் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வாகனம், இயந்திரங்களை, நீர்நிலைகளில் ரொம்ப கவனமாக இருங்க. சோம்பல் மட்டும் கூடாதுங்க. தந்தையருடன் நல்ல இலக்கமான சூழ்நிலை உருவாக குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் மறையும். கடன் குறைப்பதற்கு முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்க. வாக்கு கொடுப்பதற்கு முன்னாடி யோசனை செய்து கொடுப்பதும் நல்லது. காப்பாற்ற முடியாமல் போட இந்த நேரத்தில் போகலாம். தைரியம் சீராகுங்க. அதற்காக அசாட்டு தைரியம் எதிலும் செய்யாதீங்க. இளைய சகோதரிடமிருந்து அனுகூலம் உண்டு. வீடு, மனை, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. இந்த நேரத்தை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கோங்க. உத்தியோகத்தர்களுக்கு உங்களுக்கு பணியிடத்தில் அங்கீகாரம் கிடைக்கும். சிலருக்கு இடமாற்றம் கூட இந்த நேரத்தில் ஏற்படலாம். தொழில் லாபகரமாக முதலீடுகளில் முதலீடு செய்ய தகுதியானவங்களுடைய ஆலோசனை பெற்று செய்திடுங்க. தூங்க போகுவதற்கு முன்னாடியே வீண் கற்பனைகளும் சந்தேகங்களும் ஏற்படுத்திக்காதீங்க. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க. மேலும் தொடர் பணிகளால் கலைப்பணியை நேரிடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களை பொறுத்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். எதிர்பாலித்தருடன் பழகும்போது கவனமாக இருங்க. எந்த காரியத்தையும் செய்தாலும் அதில் வேகத்தை காட்டாமல் மெத்தனமாக செய்யாதீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா தொழில் தொடர்பான வீண் அலைச்சல் உண்டாகும்.
பணவரத்து தாமதப்பட்டாலும் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. கார்த்திகை 1ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு வேலை தொடர்பான விஷயங்கள கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகலாம். விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நீங்க உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.